அம்மா நான் இன்பத்தையோ துன்பத்தையோ பாருங்கள் தாயே. அழ வேண்டாம் மகளை என்று ஆறுதல் சொல்வதற்கு தாயில்லை. கலக்க வேண்டாம் மகளை என்று கருணையை காட்ட பெற்றெடுத்த தந்தை இல்லாத திக்கற்ற பாவியாக இருக்கின்றன. அம்மா திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்று எடுத்திருப்பார்களே, எந்த பாவிக்கு எந்த தெய்வமும் துணை வரவில்லையே. அம்மா என்னை முந்து தவம் இருந்து 300 நாட்கள் சுமதி என்னை பெற்றெடுத்த தாயே, நீ எங்கம்மா இருக்க? அம்மா 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 10 மாசம் என்ன சுமதி பெற்று எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாம் ஆகாசம் சும்மா 10 மாதம் என்ன சுமந்தி பெற்று எடுத்த அம்மா, பதத்துக்கு முன்னாலே சும்மா பாடா சொல்லி கொண்டு வளர்த்த அம்மா, அதுக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆள்காட்டி விரல பொடிச்சி அக்கா சொல்லி கொடுத்தேன், அண்ணாட குழ குடிச்சி நெல் சோறு பொங்கி கொடுத்தேன், கால் கட்ட கச்சி கொடுத்தேன், சீவாடு சேர்த்தி வச்சேன், கொஞ்ச நேரம் காதலன்னா பதறி அம்மா அம்மா
வாங்கி போட்டு பட்டத்துக்கு போதி விட்டா போதி உசுர விட்டு அம்மா பட்டத்துக்கு போதி விட்டா போதி உசுர விட்டு பட்டி தொட்டி கட்டிட உனக்கு பச்சை மூட்டி கட்டே வச்சு ஆறு சொந்த வாங்கி அரிசி போட வச்சு புட்டு பள்ளி குடிச்சு கொமந்த ஊட்டி என்ன கலந்த அம்மா பாலூட்ட வந்துருச்சே பாட்டு மகம்மா பாலூட்டி என்னை வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கு பாவி மக சும்மா ஆராரோ ஆராரிராரோ ஆராரிராரீரரோ ஆரிராரிரரோ ஆராரிராரீரரோ இறைவா இறைவா படைத்தவன் படைத்து விட்டு வேதனையை சுமந்துகள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றானே ஆண்டவன் யாருக்கு தீங்கு செய்தேன் எவர் குடியை நான் கெடுத்தேன் ஆண்டவா எனக்காய் பெற்பட்ட நிலைமையில் ஏற வேண்டும் அப்பா தட்டி தாலி கட்டிய கணவருக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக இந்த பாவினால் யாரும் இல்லாத அனாதியாக இருக்கின்றேனே அப்பா என்னுடைய கணவருடைய முகத்தை நான் பார்க்க முடியாதா அவரோடு நான் சேர்ந்து வாழ முடியாதா அப்பா உயிரே தஞ்சமே உயிர் பார்வைதான் ஓ தென்றலே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் உடலின் நெஞ்சமே ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் உடலின் நெஞ்சமே எப்படியோ ஒன்று மலைநாட்டுக்கு சென்றோம் புலிகாசியை போர் செய்தோம் அந்த புலிகாசியை கொன்றுவிட்டேன் என்னுடைய அமராபுரி நாட்டை நான் கைப்பற்றி விட்டேன் இப்போது இந்த மலை நாட்டிலிருந்து விஜயபுரி நாடு செல்ல வேண்டும் வெற்றி பெற்ற செய்தியை அத்திடத்திலே உழைக்க வேண்டும் இப்போதே புறப்படுகிறேன் உயிரிலே உன் பெயரை எழுதினேன் என் நண்பே என் நண்பே ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வை உடலின் நெஞ்சமே சென்னையில் விஜயபுரி நாட்டுக்கு போக வேண்டும் என்று இந்த காணகத்தின் வழியாக வந்து கொண்டே இருக்கின்றேன் போகின்ற வழியிலே யாரும் ஒரு பெண்ணானவள் தன்னந்தனிமையிலே தலைவரை கோலத்தோடு அழுது கொண்டே செல்கிறாளே அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையில என்ன துன்பம் நேர்ந்திருக்கும் சரி அரண்மனைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த பெண்ணானவள் எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாள் என்று கேட்டுவிட்ட பிறகுதான் அரண்மனைக்கே போக மனதினை தந்துவிட துடிக்கின்றேன்
நாட்டை சேர்ந்தவங்க எதற்காக அழைக்கிறீங்க? சஞ்சா, சாட்சி. அண்ணா, உன்னுடைய தங்கைக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயே அண்ணா. அம்மா, அரண்மனையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நீ இந்த அடர்ந்த காணகத்தில் எழுது கொண்டு வருகிறாயே, உனக்கு என்னமானது? அண்ணா, நான் யார் அண்ணா? ஏன் உடற்பிள்ள தங்கை நீ? உன்னுடைய தங்கை நான் எடுத்து கட்டவளா? தங்கா! நான் தாசியா? நான் தாசியா? சாந்தி, உன்னை பார்த்து தாசி வேசி என்று யார் உரைத்தது? நம்முடைய அத்தை தான் அண்ணா. என்ன? அத்தையா உன்னை பார்த்து இப்படி வார்த்தை உரைத்தார்கள். இப்போதே போகிறேன் அரண்மனைக்கு. அத்தை இரண்டில் ஒன்று பார்த்து விட்டு வருகிறேன். நான் எத்தனை பேர் எடுத்திருந்த பொழுதுனா என்னுடைய வார்த்தையை நம்பாமல் இந்த பாவியை சாட்டை கொண்டு வேட்டையாடி என்னை நாடு விட்டு நாடு கடத்தி விட்டார்கள் அண்ணா. உன்னை அடித்து நாடு கடத்தினார்களா? காரணமே இல்லாமல் எதற்காக உன்னை அடித்தார்கள்? அண்ணா, நான் இப்பொழுது 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். சாந்தி! 3 மாத கர்ப்பிணியாக நீ இருக்கிறாயா? என்னமா வார்த்தை பேசுகின்றாய்? உன்னுடைய கணவன் வரவில்லை என்று அமரபுரி நாட்டிலே இருவருமே அழுது கொண்டிருந்தோம். அதன் பிறகு உன்னுடைய கணவன் வந்தான். அனைவருமாக புறப்பட்டு விஜயபுரி நாட்டுக்கு வந்தோம். வந்தவுடனே எனக்கும் நளினாவுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்தார்கள். திருமணம் நடந்து முடிந்தவுடனே நானும் உன்னுடைய கணவனும் மலை நாட்டுக்கு போருக்கு சென்று விட்டோம். ஆனால் உன்னுடைய கணவனோடு ஒரு வார்த்தை பேசியது கிடையாது. உன்னுடைய கணவனோடு நீ பழகியதும் கிடையாது. இப்போது 3 மாத கர்ப்பமாக இருக்கிறேன் என்று உரைக்கிறாயே, அந்த கருவுக்கு காரணம் அம்மா, கோபம் என்பது நெருப்பை விட கொடியது என்பார்களே, சந்தேகம் என்பது தீராத தொட்டுடை என்று எடுத்திருப்பார்களே அண்ணா. உடன்பட தங்கை என்பது உங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டதா அண்ணா? இந்த கருவுக்கு காரணம் யார் என்று உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டியதுதானே? உன்னிடத்தில் எடுத்திருக்காமல் வேறு யாரிடத்தில் கூற போகிறேன்? சொல்லுமா, யாரு சொல்லுமா? இந்த கருவுக்கு காரணம் யார் தெரியுமா? சத்தியத்தை மறவாதே சாந்தி, சத்தியத்தை மறவாதே. அம்மா, இந்த கருவுக்கு காரணம் யார் என்று என்னால் சொல்ல முடியாது என்றா. தங்கா, கருவைக்கு காரணம் யார் என்று உண்மை அண்ணனிடத்திலே சொல்ல முடியாதா? என்னமா வார்த்தை பேசுகின்றாய்? டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா. இவ்வளவு நாட்களாக உனக்கு நான் அண்ணனாவா வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீ பிறந்தவுடனே விதிவசத்தால் நம்முடைய தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள். அன்று முதல் கொண்டு இதனால் வரையிலும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உனக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன். தலைவாரி பூ முடித்து பள்ளிக்கு முன்விட்டு பின்னின்று அழகு பார்த்தோம் அம்மா இந்த அண்ணன். அது மட்டும் தானா? 5 வயதாக இருக்கும் போதே திருமணம் நடந்து முடிந்து விட்டது. தாலி கட்டிய கணவனோடு உன்னை ஒன்று சேர்த்து வைக்கும் வரையில் எப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்து வளர்த்தேன் தெரியுமா? அதன் பிறகு உன்னுடைய கணவன் வந்தான். உன்னுடைய கணவனோடு ஒன்று சேர்த்து வைத்தேன். அரண்மனைக்கும் அழைத்து சென்று விட்டேன். இப்படியெல்லாம் காலம் முழுவதும் உனக்காகவே வாழ்ந்தவன் இந்த அண்ணன். ஆனால் உடன் பிறந்த அண்ணன் இடத்திலே உண்மையை கூற மறுக்கிறாயே, இது என்னமா நியாயம்? இது அண்ணா, நான் சொல்ல துடிக்கிறேன், நான் சொல்ல முடியவில்லை அண்ணா. இந்த பாவி நான் வாழ துடிக்கிறேன், நான் வாழ முடியவில்லையே அண்ணா. இந்த கருவுக்கு காரணம் யார் என்று எல்லாம் சொல்ல முடியாது அண்ணா. கருவுக்கு காரணம் சொல்ல முடியாது யாருன்னு? முடியாது, முடியாது. என்ன துணிவடி உனக்கு? காலத்து
என்னை இப்படி சித்திரவதை செய்கிறீங்களே அண்ணா, என்னுடைய வார்த்தை நம்புகிறேன்னா உன்னுடைய தக்கை நான் நல்லவல்லண்ணா. ஏய், நீ யாடி நல்லவன்? நீயா நல்லவன்? அடி தாசி, அடி தேசி, எமாச்சாரி நாயே! ஏய், உன்னுடைய தாய் தந்தையை விட்டு பிரிந்த பிறகு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக என்னை வாரி வளர்த்திய என்னுடைய தெய்வமே, என்னுடைய வார்த்தையை நம்புகிறேன்னா உன்னுடைய தக்கை நான் நல்லவல்லண்ணா. நான் ஒரு உத்தமி அண்ணா, நான் ஒரு கற்பு கரசி அண்ணா. ஏய், நீ நல்லவளா? நீ உத்தமியா? நீ கற்பு கரசியா? நீ கற்பு கரசின்னு யாரு சொன்னது? ஏந்து ஏந்து, யார் சொன்ன? ஏய், கற்பு கரசினை யாரு சொன்னது? வாங்க, கற்பு என்று எடுத்து உரைக்கிறாயே, அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, அதை தெரிஞ்சுக்க நல்லா. வாங்க, கற்பு என்பது ஒவ்வொரு பெண்ணிற்கும் எப்பேற்பட்டது தெரியுமா? கற்பு என்பது ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒரு நெருப்பை போன்றது. அந்த நெருப்பாகப்பட்டது அடுப்பிலே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு மரியாதை அத்தனையுமே உண்டு. ஆனால் அந்த நெருப்பானது அடுப்பை விட்டு வெளியேறினால் என்னால நடக்கும் தெரியுமா? அடுத்த நிமிஷமே அந்த வீட்டுக்கு ஆபத்து, அடுத்த நிமிஷம் பக்கத்து வீட்டுக்கு ஆபத்து, அடுத்தது அந்த வீதிக்கு ஆபத்து, அந்த கிராமத்திற்கு ஆபத்து, ஏன் இந்த உலகத்துக்கே ஆபத்து. ஆனால் ஆண்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அந்த நெருப்பிலே உருவாகக்கூடிய புகையை போன்றவர்கள் ஆண்கள். அந்த ஆண் என்று சொல்லக்கூடிய புகையானது எப்பேற்பட்ட சந்துகளிலும் பொந்துகளிலும் நுழைந்து வெளியே வந்துவிடும். அப்படி 10 நாள் அல்ல 10 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் ஆம்பளை தான். ஆனால் ஒரு பெண்ணானவள் வீட்டை விட்டு வெளியே சென்று எங்கேயாவது ஒரே ஒரு இரவு தங்கிவிட்டு வந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன பெயர்? அதுதான் பேரு. அப்படி கற்பை நெருப்பாக காக்க வேண்டிய இவள் தாலி கட்டிய கணவனை மறந்து விட்டால் கண்டவனோடு காதல் புரிந்து வயிற்றிலே கருவ அண்ணா, சின்ன சிறிய வயது முதலாக தாய்மகத்தை பார்க்கிறது பாவினான் அண்ணா. அண்ணா, தாயற்ற தெய்வத்தை மாறி கொடுத்து வருகிறான் இருந்தேனே, தாயற்ற பிள்ளை சீரற்று போக கூடாது என்று தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக மார்பீது தோல் மீது வளர்த்தது நீங்கள் அண்ணா. அப்பேற்பட்ட கொடிய பாவத்தை நான் செய்திருப்பேனா அண்ணா? கண்ணே மணிய பொண்ணு பூவை என்னை வளர்த்த தெய்வமாக நீங்கள் உன்னுடைய வளர்ப்பு ஒரு பொழுது தவறான பாதைகள் செல்ல மாட்டேன் அண்ணா. ஏய், போது நிறுத்தி. நான் தான் உன்னை வளர்த்தேன், இல்லேன்னு சொல்லலை. அமராபுரி நாட்டிலே என்னுடைய வளர்ப்பிலே வளர்கிட்ட வரைக்கும் நீ நல்லவளா தான் இருந்தேன். என்னைக்கு அமராபுரி நாட்டை விட்டு விஜயபுரி நாட்டில் கால் எடுத்து வச்சியோ அப்பயே வளர்ப்பா. ஐந்து வயதான அண்ணன் தம்பி, 10 வயதான பங்காளி, 15 வயதான பகையாளி, 20 வயதான என்ன வயசு அவளுக்கு? அதனாலதான் வளர்த்த கடை மாறல பான்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு தகும்? சொல்லு. இதே வேலையே என் தங்கச்சி செய்தலன்னா நான் தும்ப செல்ல தூக்கு மாட்டு சத்து. சர்வ சாதாரணமான ஒரு காவல்கார பையன் என் முகத்துல காரி துப்புறான். இதே செயல அவன் தங்கச்சி சேர்ந்திருந்தா இந்நேரம் செத்து. ஒரு பாம்புக்கு என்னதான் பாலை ஊற்றி ஊற்றி வளர்த்தாலும் கடைசி முறையாக நன்றி கடனாக அது நமக்கு என்ன கொடுக்கும்? அத போல நன்றி கட்ட சேலை செய்து விட்டால் தாலி கட்டிய கணவனுக்கே துரோகம் செய்து எப்போது தாலி கட்டிய கணவனுக்கே துரோகம் செய்து விட்டாயோ இனிமேற்கொண்டு நீ யாரோ
ஏன்டா பேசுறேன் என் பொண்டாட்டி எங்க இருக்கிறாரு தெரியல. என்ன சொல்றேன், நாங்க தான் துட்டு வாங்கி மாத்தி கத்தி நடக்கணும். நீ துட்டு குத்துட்டு இன்னாது கத்தி நடக்கணும். சொல்லு, பேசாத சொல்லு. சைலன்ஸ். பேசாதமா. அம்மா பேசினா குட்டி பையன் வசந்த மாந்துவாங்க. சைலன்ஸ். டேய், எப்போது தாலி கட்டிய கணவனுக்கே துரோகம் செய்தாலும் இனிமேல் கொண்டு நான் யாரோ நீ யாரோ. அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதுங்கம்மா. இந்த பாவிக்கு ஒரு வெற்றி சொல்லிக்கொள்ள உன்னை விட்டு எனக்கு யாருல இருக்குது? செத்து போடியே செத்து. அம்மா செத்து போ. நான் என்ன சொல்றேன், ஏய். இதுமாதிரி செயல் செஞ்சதுக்கு அவன் சாகக்கூடாது. ஏன்? அவன் ஏன் சாகணும்? ஏன்? நீ செத்துடு. நான் சாவணும். இல்லையா? ஏய். 10 ரூபாய் கொடு. ஏய். குடுகுன்னு ஓடி போய் கடையில குத்தி ஏய். 10 ரூபாய் கொடுத்து எலி மருந்து வாங்கி ஏய். தரேன். அது சாப்பிட்டு செத்துடு. 10 ரூபாய் கொடுத்தா எலி மருந்து வாங்கி கொடுப்பேன். ஆமா. அதை சாப்பிட்டு நான் நீ சாவணுமா? செத்துடணும். ஏன்டா டேய், ஆ. போடா இங்க. என்ன? தவறு செய் ஒக்கல போய் ஒரே பானமா விட்டு ஆடு யார நம்புது? அசாப்கார் தான் நம்புது. நீ நம்பி வந்துக்கற. ஏய் கண்டிப்பாக உன் சூத்தை கீக்கப்படும். You go. போடா. என்ன மச்சான்? என்ன கட்ட 10 ரூபாய் கட்ட எலி மருந்து வாங்குறதுக்கு ஆமா. 500 ரூபாய் கிது. என்னத்துக்கு? பால் டேல் வாங்கிக்கோ. ஓ தகனே சல்லகுதுடா. பால் டேல் வாங்கி தந்துக்குறா. ஆமா. பால் டேல் குடிக்கிறதுக்கா இல்ல குளிக்கிறதுக்கா வாங்கி? போன் சாப்பிட்டு விடுறான் அவன். ஆமா. நீ பால் டேல் வாங்கி கொடுத்தா நாங்க உனக்கு கொடுப்போம் ரிட்டர்ன். என்ன கொடுப்பீங்க? பீல் டேல் கொடுப்பேன். என்னடா? ஐயா எங்க இருக்கீங்க? ஐயோ தகனே. இல்ல நான் பாத்துறேன். ரைட் நான் பாத்துறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன தந்து குத்துறேன்? பால் டேல் வாங்குறதுக்கு. ஓ, பால் டேல் வாங்குறதுக்கு காசு குத்து. எவ்வளவு தரம்? 500 ரூபாய். எதுக்கு? பால் டேல் வாங்குறதுக்கு. யாருக்கு? உனக்கு. நான் என்ன பண்ணனும்? நீ என்ன பண்ற? அந்த பால் டேல குடிச்சிடணும். நான் பல்ல வெட்டி வைப்போம். பல்ல வெட்டி வைப்பேன். ஆமா. நீ போய் குடிச்சிட்டு பத்துக்கணும். பால் டேல் குடிச்சிட்டு நானே போய் பத்துக்கணும். என்னடா? குடிச்சிட்டு போய் பத்து அதுக்கு அப்புறம் அவர் சத்தத்துக்கு நான் அடையாளம். அது மேல சொல்ல கூடாது. மச்சான் அவர் குடிச்சிட்டு செத்துட்டு பத்துக்கணும். பத்துக்கணும் பாரு நம்ம என்ன பண்ணோம்? கடைக்கு போய் 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்து கடையில குத்து கருவாடு ஒண்ணு வாங்கி வந்து கால்ல கட்டிடணும். கால்ல கட்டி உடனே நாய் புடிச்சு மாதிரி தள்ளி போய் பழத்தை அவன் 10 ரூபாய் கொடுத்து எலி மருந்து வாங்கி கொடுறேன்னு சொன்னான். ஆமா. எஜமா கோவத்துல பேசிக்கிறாரு. நம்ம 500 ரூபாய் எடுத்து போய் பால் டேல் வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்கலாமா? கொடுக்கூடாது இல்ல. மாமா என்ன ஊர் நம்மளுக்கு? பக்கத்துல தான் பக்கத்துல தானா? ஆனந்தல் பட்டி. பட்டி நான் குட்டியே. சொல்லையா. எப்படியா பாட்ட சிம்மாசனம் இது? காலி அடிச்சு உக்காந்துட்டேனே. என் தலை மேல இருக்குது காலியா. இது ஊர் சொல்லு. நான் உக்காந்துறேன். அவன் தான் நீ ஏதோ 10 ரூபான்னு சொல்லிங்கிற, அதுக்கு அவன் 500 ரூபாய் தான் கொடுக்குறான். அவன் கொடுக்குற காசை வாங்குற, எனக்கு பால் டேல் வாங்கிறியா? நான் சொல்லிட்டு இருப்பேன். வேணால போய் 1000 தான் இருந்தாலும் நம்ம ஓனவேன்னு சொல்லிட்டு இருப்பேன். என்ன ஒண்ணு கப்பல்ல ஒரு 9 லட்சம் வாங்கிட்டு இருக்கறேன். அது அவன் வாங்கி அந்த குத்து நீ செத்துனா எனக்கு தீந்துட்டு இருக்குன்னு பார்த்து அப்பா நீங்க பால் டேல் எலி மருந்து வாங்கி கொடுத்துட்டா அதை சாப்பிட்டு நான் செத்து போனேன். இவெல்லாம் எத்தனை பேர் அவன் காசு ஏத்தாந்து கொடுக்குறான். இவங்களா இவனுக்கு சப்போர்ட் வராங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவன் சொல்றா என்கிட்ட, அண்ணா நான் உத்தமினா, நான் பத்தினினா, கற்பை கரசி கண்ணகி நானு. ஏண்டா டேய், இவளாடா உத்தமி, இவளாடா பத்தினி. டேய், இவ உத்தமி இல்ல பத்தினி இல்ல, தாலி கட்டிய கணவனுக்கே துரோகம் செய்து சுத்தமான பச்சை சௌடியா.
எப்படியா உடற்பதை தங்கையை பார்த்து உரைக்க வேண்டிய வார்த்தை விளப்பெற்பட்ட வார்த்தைகள் சொன்னது என்ன என்னை சொல்லால சுட்டரிக்காது கண்ணா உன்னை நான் சொல்லால சுட்டரிக்கல கரு காரணம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்புறம் யாரு அந்த ஆள் அடிக்கிறான் அந்த ஆள் அடிக்கிறான் உங்களால நான் பாடிட்டு பற நாயிலோட போய் முட்டை போட்டா கூட சொன்னாங்க போய் நாலு மாசம் ராவு தூக்கி சும்மா கட்டிங்காங்க என்ன மொபைல் சபைக்கு நாங்க பேசுறது காதல் காலத்துல சின்ன பையன் சின்ன பையன் குட்டி பையன் அவர்லாம் சப்போர்ட் வரனா அதுக்கு காரணம் யாரு எப்போது தாலி கட்டிய கணவனுக்கே துரோகம் செய்து விட்டாலும் இனிமேல் கொண்டு அவ யாரோ நான் யாரோ அண்ணன் தங்கை என்ற உறவு முறை இன்றோடு முறிந்து விட்டது சாகு வரையில என் முகத்தில் வைக்காத என் முகத்தில் வைக்காத எங்கேயாச்சும் ஓடி போடி ஓடி ஒண்ணுமே தெரியல வெற்றி வெற்றி அமரா நமக்கே வெற்றி பாப்பா உங்களுக்கே வெற்றியா ஆமா மத்த சந்தோஷமான செய்தி மலைநாட்டுக்கு சென்றோம் புலிகேசியை போர் செய்தோம் புலிகேசியை கொன்று விட்டேன் நல்லது நீ மட்டும் வந்திருக்கீங்களா விஜய் என்ன செய்ய தெரியுமா மலைநாட்டிலே புலிகேசி மன்னன் இறந்த பிறகு மலைநாட்டுக்கு மன்னன் கிடையாது மன்னராக இருந்து சிறிது காலம் அரசாட்சி செய்துவிட்டு வருகிறேன் அப்படி என்று சொன்னான் அவனை அங்கேயே விட்டுவிட்டு அமராபுரி நாட்டில் உயிர் சாசனத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய விஜயபுரி நாட்டுக்கு வந்து விட்டேன் வெற்றி பெற்ற செய்தியை சொல்லிவிட்டேன் நல்லதுப்பா அது மட்டும் இல்ல இனிமேல் கொண்டு இந்த விஜயபுரி நாட்டில் எனக்கு வேலை இல்லை என்னுடைய சொந்தமான நாடு அமராபுரி நாடு நான் போக போகிறேன் சரி போய் வாங்க அது மட்டும் இல்ல உன்னுடைய மகள் நளினாவை என் கூடவே அழைச்சிட்டு போக போறேன் அதுக்கு என்ன அனுப்பி வைக்கிறேன் அதுக்கு நான் ஏற்பாடு நீங்க தான் செய்யணும் சரிப்பா டேய் சுத்துவா லூசா கடுவே டேய் கடுவே உன் கடுவே ஆரம்பத்திலே பாத்துட்டேன் அது தெரிஞ்சுக்க முதல்ல மகனை சாஞ்சனா 2 நாள் அவன் நீ அச்சா குழந்தை பையன் அடிக்காதீங்க இவன் பேசுற பேசி இவன் அடிக்காதுக்கலாமா குழந்தை பையன் சொன்னீங்களா சரியான பொய் சொல்லக்கூடாது ஆரம்பத்திலே சொல்லிட்ட பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க 12 வயசு ஆகுது 2 வயசு பால் குடிக்கிற வயசு அதான் 25 வயசு ஆகுது போன மாசம் பத்திரிகை கும்பிடுறீங்க அங்க கழுத்து மேல மோதி ஏண்டா எப்ப லூஸ் அம்மா நாடி கிடக்குறா சரி போனா போகட்டும் விடு எப்பனா இப்ப எனக்கு என்ன கிடக்குது என் பொண்ணை கூப்பிடு எல்லாம் எப்படி இருக்கிறீங்க வரும்போது கொஞ்சம் நிதானமே கிடையாது நான் ஒரு லூஸ் ஆடிங்கிறான்னு பார்த்தா இப்ப நான் கூட நீயும் ஆடிங்கிற நீங்க கூப்பிட்டு அவசரம் அப்படியே ஓடியாடுறேன் ஆமா என்னமா கூப்பிட்டீங்க எதுக்கு கூப்பிட்டேன் ஏன் கூப்பிட்டேன் என்ன கேக்குறியா ஆமா அதான் எதுக்கு கூப்பிட்டு கேக்குறேன் மாமா மாமனா அம்மா சொல்லுமா இவதான் ஊருக்கு 10 மாமன் வச்சுக்கிறேன் அடிச்சுனா அப்படியே இந்த ஊர்ல என்ன மாமன் வச்சுக்கிறா சொன்னாங்கல்ல எனக்கு யார் சொல்லுவாங்க அம்மா போருக்கு போனவங்க கிளம்ப வெற்றியோட வந்துட்டான் சரி அதனால நீ மாமியாருடைய கிளம்ப வேண்டிட்டான் மாமியாருடைய நானா அம்மா திருமணம் நடந்து 4 நாள் தாய் வீட்டு இருந்துட்டேன் இப்ப போய்